Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் விவசாய மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கு படித்த மணப்பெண் கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் தற்போது பார்க்கலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சொந்த வீடு வேணும், அது ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லா பெண்களும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு மாதம் நாங்கள் எங்கள் செலவுக்கே நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கே மாதம் ஒரு 5000 தான் நாங்கள் எங்களுக்கான பர்சனல் செலவே நாங்கள் பார்த்துக்க முடியும். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வரதட்சணை வைப்பாங்க. நகை போடுங்க, பைக்கு கொடுங்க, வீடு கொடுங்க, வயக்காடு கொடுங்க. இப்போ மாப்பிள்ளை நான் தர நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். அவங்க கிட்ட என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பெண் வீட்டார் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஐடி ஃபீல்டில் இருக்காங்களா, சொந்த வீடு இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பே வந்து எடுக்க முடியுது. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. தோட்டம் வேணும், சொந்த வீடு வேணும்னு எல்லாமே கேட்குறாங்க. ஆனால் அந்த தோட்டத்தில் விவசாயம் பண்ணுற பையனுக்கு யாரும் வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை. டிரைவரு, இந்த மாதிரி விவசாயிகள், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. வரதட்சணை வேணான்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஆண்களையும் பெண்கள் கட்டிக்குவாங்கங்கிற ஒரு ஆணாதிக்க மனப்பாங்கு தான் இது. ஆண்களும் பெண்களும் இணைந்து வாழணும்னா ஆண்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் உயர்த்திக்கணும். வரதட்சணை வேணாங்கிறத உரிமையாலாம் சொல்லக்கூடாது. தான் வாழக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சினிமா கொட்டா இருக்கணும், இன்னும் போன்ற விளையாட்டு பொருட்காட்சிகள், இப்படியான ஒரு மனநிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டு இன்னைக்கு வந்து படித்த ஆண்கள் கூட விவசாயம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து திருமணம் செய்ய யோசிக்கிறாங்க. ஜாதி மறுப்பு திருமணம்லாம் நடக்கவே இல்லைண்ணா. கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ நம்ம கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சொந்த சுயஜாதியில் தான் வந்து திருமணம் நடத்துகிறாங்க. ஸ்கூல் வரைக்கும் கிராமத்தில் படிச்சுட்டு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வந்து சிட்டி சரௌண்டிங்கில் போகிறாங்க. இப்போ இருக்க பெண்கள் வந்து இங்கே கிராமத்தில் அப்படி போகும்போது அங்கே போயிட்டு காலேஜ் படிக்கும்போது வேலை செய்யும் போது அங்கே இருக்க இளைஞர்கள் தான் பிடிச்சிருக்கு. இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு, படித்த பொண்ணுங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னா, ஒன்று கவர்மெண்ட் வேலையில் இருக்கணுன்றாங்க, இல்லை ஐடியில் கோடியில் சம்பாதிக்கணுன்றாங்க. கிராமத்தை நோக்கி வர்றதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. பொண்ணுங்களுக்கு நாம் கொடுத்து கல்யாணம் பண்ணுற நிலைமைக்கு போயிடுச்சு இந்த ஜென்ரேஷன். இப்போ ஒன்று அந்த வரதட்சணை மீன்ஸ் கவர்மெண்ட் வேலையை தான் வரதட்சணை எதிர்பார்க்குறாங்க. அவங்க வரதட்சணை விட்டு தர தயாராகிட்டாங்க. பெண்களுக்கு ஏற்றாப்புல தங்களை மாற்றிக்கிறது, நடை உடை அந்த மாதிரி மாற்றிக்கிறதுல ட்ரெண்ட் செட்டிங் அந்த மாதிரிலாம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கடுத்து பெண்கள் தான் பார்த்து ஏதாவது செய்யணும் நம்ம ஊர் ஆள்களுக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.